எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மீனாட்சியோட கண்டனன்ஸ் மெசேஜ்க்கு. ஸோ எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க ஏன் மீனாட்சி போயிட்டான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவளுக்கு ஒரு சின்ன கட்டி மாதிரி தான் வந்துச்சு கழுத்தில். அப்புறம் நாங்கள் வந்து அது வந்து லைப்போமாவாக இருக்கும், கொழுப்பு கட்டியாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் பேசாமல் இருந்தோம். ஆனால் ஒரு 2-3 டேஸ்லேயே அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போனோம். அப்போ அவங்க வந்து இது எஃப்என்ஏசி எடுத்து பார்க்கணும், டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் அது என்ன கட்டின்னு நம்ம டிசைட் பண்ண முடியும்னு சொன்னாங்க. எஃப்என்ஏசி எடுத்தோம், ஆனால் அதில் செல்ஸே தெரியலன்னு சொல்லிட்டாங்க. சரி பயாப்சி எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இவளுக்கு வந்து 13 வயசுங்கிறதுனால அனஸ்தீஷியா கொடுத்து தான் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அனஸ்தீஷியா எடுத்துக்க அதுக்கு பேசாமல் கட்டியாகவே ரிமூவ் பண்ணிடலான்னு இன்னொரு டாக்டர் சொன்னோன்னே சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கட்டி ரிமூவ் பண்ணிட்டோம். கட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு அவள் நல்லா தான் இருந்தாள். நல்லா ஒரு 10 டேஸ்க்கு கொஞ்சம் நார்மலாக ஆகிட்டா. ஆனால் திடீர்னு வந்து அவளுக்கு கண்ணெலாம் ஒரு மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு, காலெல்லாம் ரொம்ப வீக் ஆகிடுச்சு. அப்புறம் திருப்பி டாக்டர்கிட்ட போய் கேட்டால் ஆக்சுவலாக இது வந்து கேன்சர் கட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் என்ன கட்டின்னு அவங்களுக்கே தெரியல. ஆனால் இந்த கட்டி வந்து உடம்பு ஃபுல்லாக அவளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு என்ன அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் நாங்கள் திருப்பி கிட்டத்தட்ட ஒரு 4-5 டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கினோம். சில பேர் வந்து இது ஒன்றும் ஆகாது, இது அப்படியே இருந்தாலும் இது வயசான நாய்க்கு எல்லாத்துக்குமே வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்களும் சரின்னு இருந்தோம். ஆனால் அவளோட இன்டேக்கு சாப்பிட்றது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவளோட கால் பின்னாடி 2 காலும் சுத்தமாக நடக்க முடியாமல் ஆயிடுச்சு. அவளுக்கு சுச்சு போனால் கூட நாங்கள் தான் அவளை தூக்கிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே இருந்தால் அப்புறம் ஒரு 1 வீக்காக சுத்தமாக சாப்பிடல, ட்ரிப்ஸ்லேயே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு லாஸ்ட் 3 டேஸில் வந்து பாப்பாவுக்கு வந்து எப்படி சொல்கிறது, வெயினே கிடைக்கல சுத்தமாக. நாங்களும் நிறைய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம், ஆனால் அவளுக்கு வெயின் கிடைக்கல. அப்புறம் ஒரு 2 நாள் வந்து சுச்சுவே பாஸ் பண்ணல. அப்புறம் அந்த 2வது நாள் 3வது நாள் மார்னிங் வந்து நைட்டே சிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாய் வழியாக மூச்சு விட ஆரம்பித்தா. ஆனால் நைட்டு வந்து ரொம்ப சிக்காக இருந்தா. ஆனால் யூரின் பாஸ் பண்ணி 2 நாள் ஆனதுனால எங்களுக்கு ஒரு வேளை யூரின் பாஸ் பண்ணால் அவள் திருப்பி நார்மலாக ஆகிடுவாளோ அப்படின்னு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. அதனால் திருப்பி அவளை நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். நிறைய டாக்டர்ஸ் அவளுக்கு கெட்டித்தர் கூட போடவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் ஸ்டில் நாங்கள் நீலாங்கரை கூட்டிகிட்டு போனோம் அவளை. அங்கே கூட்டிகிட்டு போனால் அங்கே டாக்டருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரே பிளட் வாமிட் எடுக்க ஆரம்பிச்சு. அப்புறம் டாக்டர் பார்க்கும்போது அவளுக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து ரொம்ப பல்ஸ்லாம் கம்மியாயிடுச்சு. ஸோ இன்னும் மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் தான் இருப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பாப்பா கொஞ்சம் நேரத்துலையே எங்களை விட்டுட்டு போயிட்டா. இதுதான் மீனாட்சிக்கு நடந்துச்சு.